மத்திய பிரதேசத்தில் தேர்தல் ஆணையம் பாஜகவின் கைப்பாவையாக செயல்பட்டு வருவதாக கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் விமர்சனம் செய்துள்ளார். மாநிலங்களவை தேர்தல் வரும் ஜூன் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மத்திய பிரதேசத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை இடங்களில் பாஜக 2லும் காங்கிரஸ் 1லும் போட்டியின்றி வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் காங்கிரஸ் போட்டியிடும் இடத்தில் பாஜக வேட்பாளரை நிறுத்தியுள்ளது. இந்த சூழலில் பாஜகவுக்கு எதிராக களமிறக்கப்பட்ட காங்கிரஸ் வேட்பாளர் மீனாட்சி நடராஜனின் வேட்புமனுவை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது. தெலுங்கானாவில் மீனாட்சி நடராஜன் மீது வழக்கொன்று நிலுவையில் உள்ளதாகவும், ஆனால் அந்த விவரங்களை அவர் வேட்புமனுவில் குறிப்பிடவில்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில், மத்திய பிரதேச மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் மீனாட்சி நடராஜனின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது மீண்டும் ஒரு உண்மையை நிரூபிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணையம் பாஜகவின் கைப்பாவையாக செயல்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்துள்ளார்.